சட்டத்தில் எத்தனை ஓட்டம் இருக்குது, எந்த ஹோட்டலில் போனால் எந்த ஹோட்டலில் வெளியில் வரலான்னு இந்த சண்முகத்திட்ட கேட்டால் தான் சட்டத்தை எழுதணுன்னே தெரியும். எல்லாம் ஓகே தான்டா. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா இதே கொடைக்கானலில் எத்தனை புறம்போக்கு நான் பட்டா போட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த வீடு பட்டா சீட்டாவோட இருக்கிற அனாதை சொத்து. இதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சொத்துக்கு சொந்தக்காரன் இப்போ உயிரோடல இருக்கான். அது உனக்கு ஃப்ரெண்டு வேற. பண்ணுறது முள்ள மாதிரி தானே. இதில் நண்பனாக இருந்தாண்டா யாராக இருந்தால் எனக்கு என்னடா. நீ ஃபோனை கட் பண்ணு, எனக்கு சாருக்கு வெயிட்டிங். ஓகே மச்சி, என்ஜாய். மச்சி, ஹலோ மச்சி. மேடம்க்கு தினமும் குளிக்க 1 மணி நேரமா? இப்படி 2 பேரும் விளையாடிட்டு கிளம்பும் போது என்ன அவசரப்படுத்துங்க? நீங்க அவசரமா வேலை செஞ்சாதானே நாங்க ஜாலியா கிளம்ப முடியும். அவசரமா வேலை பார்க்கற மாதிரி சும்மா அவ சீன் போடுறா கார்த்தி. நேத்து 2 நிமிஷத்துல உப்பே இல்ல தெரியுமா? அச்சச்சோ. ஏய், டாடிய பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? ஓகே கண்ணம்மா. ஆமாண்டி கண்ணம்மா. ஆமா 2 பேரும் சேர்ந்து என்னை இப்படி கொஞ்சியே கவுத்துருங்க. ஆமா, அப்பாசாமி அபார்ட்மெண்ட்ஸ் கான்ட்ராக்ட் விஷயமா பேசிட்டு இருந்தியே, என்னாச்சு? ப்ராஜெக்ட் மதுரையிலையா? இங்க இருக்க ப்ராஜெக்டே பண்ண முடியல, இதுல அது வேறயா? மதுரையை நீ விட்டாலும் மதுரை உன்னை விட மாட்டேங்குது. கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், பாப்போம். சொல்லுங்க மூர்த்தி. குட் மார்னிங் சார். ஆர்டிஎம்ல மார்னிங் 8 o'clock வந்து செக் வாங்கிக்க சொன்னாங்க. ஆனா வந்ததுக்கு நீங்க இப்ப கிளம்புங்க, அப்புறமா கால் பண்றேன்னு சொல்றாங்க சார். என்ன மூர்த்தி ஃபாலோ பண்றீங்க? 4 கோடி ரூபா வரணும், கிளம்புறேன்னு அசால்ட்டா சொல்றீங்க. எதுக்கு மூர்த்தி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்? எதுக்கு? இந்த ரீசன் நம்ம லேபர் கிட்ட சொல்ல முடியுமா? 3 பில்லு
எதுவும் கிளியர் ஆல. நாலாவது ரெடி ஆயிடுச்சு. கையில வச்சிருந்த காசு, வீடு வாங்க வச்சிருந்த காசு, கடன் வாங்கி காசு கொடுத்துருக்கேன். சாரி சார், நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். எதுவும் பேசாதீங்க. இந்த 3 வருஷத்துல ஒரு பில்ல கூட கிளியர் பண்ணல. எந்த மைந்து கம்பெனியை நடத்துறான்? நீங்க போன வைங்க. அந்த வெண்ணக்கிட்ட நானே பேசுறேன். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு வர வேண்டியது வெறும் 4 கோடி. ஆனா எனக்கு 45 கோடி. சார், இன்னும் எவ்வளவு நாள் சார் வெயிட் பண்றது? எப்பதான் சார் பணம் கிடைக்கும்? எனக்கு செக் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உங்களை தவிர மற்ற 5 சப்கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க. நீங்க தான் இப்படி அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சார், ஆலந்தூர் ஸ்டேஷனில் பில் கிளியர் பண்ணால் தான் வேலை பார்ப்பாங்கன்னு கான்ட்ராக்டர் சிவா சொல்கிறாரு. எவன்டா கான்ட்ராக்டர்? த ஹோல் மெட்ராஸ்க்கு நான் தான் கான்ட்ராக்டர். வேலை நடக்குமா நடக்காதான் நான் தான் சொல்லணும். அவன் யாரா சொல்றதுக்கு? சார் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ ரிலாக்ஸ். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, நான் எதில் விட்டேன்? என்ன மாப்ள, எப்படி இருக்கீங்க? மாமா ஏதோ இருக்கு மாமா. சொல்லுங்க மாப்ள, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாமா, அது அர்ஜென்ட்டாக 5 lakhs வேணும். நாளைக்கு ஒர்க்கர்ஸ்க்கெலாம் சேலரி கொடுக்கணும். மாப்ள, எனக்கே ரொம்ப டைட்டாக இருக்கு. ஏற்கனவே நீங்கள் கொடுக்க வேண்டிய 15 லட்சத்தை நான் கேட்க நினச்சா மறுபடியும் ஃபோன் பண்ணி ஏன்டே கேட்குறீங்க? இல்லை மாமா, ரொம்ப அர்ஜென்ட்டு. இப்போ கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன். தப்பாக நினைக்காதீங்க மாப்ள, 1 வருஷமாக இதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அது இதுன்னு ஏதாவது வெட்டியாக பேசியிருக்காம ஏதாவது ரெகுலராக வருமானம் உள்ள வேலையாக பாருங்க. சரி மாமா, விடுங்க. தேங்க்ஸ். கண்ணம்மா, ஓகேவா? வாவ், வெரி நைஸ். என் கண்மணி சீக்கிரமா டாக்டர் ஆயிடுவீங்க. ஓ, அப்படியா கண்ணம்மா? உங்க அம்மாவுக்கு நீ பானை சட்டியும் குழம்பு சட்டியும் தான் வரைஞ்சு காட்டினியா? ஏய், ஓய் அப்பா, நான் வரைஞ்சது நல்லா இருக்கா? டிஸ்டர்ப் பண்ணாத. அம்முக்குட்டி, இதை கொண்டு போய் வச்சுட்டு விளையாடு. டாடி அப்புறமா உங்ககிட்ட பேசுவாங்க. ஸ்மைல் பண்ணு. போ. கார்த்திக், கார்த்திக், இங்க பாரு. அப்படி என்ன டென்ஷன் உனக்கு? பாப்பாவை ஹர்ட் பண்ணி பேசுற அளவுக்கு? தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம ஃப்ரீயா விடுறியா? போ. கண்மணி, அறிவல டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னேல. கார்த்திக், விளையாடுறத எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியதானே? கார்த்திக், 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 எடு எடு. கார்த்திக், இந்த கோவம் உன்னை எல்லாத்தையும் இழக்க வச்சிரும். இப்ப கொஞ்ச நாளா ஏகிட்ட மட்டும் இல்ல, நம்ம கண்மணியையும் ஹர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்க. அவ சின்ன குழந்தை தானே, உனக்கு தெரியும் இல்லையா? ஏண்டா, உனக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருந்தா அதை என்கிட்ட ஷேர் பண்ணு. அப்பதானே எனக்கும் தெரியும். ஷேர் பண்ணுமா? நடக்கிற பிரச்சனையை என்னாலேயே சமாளிக்க முடியல, உன்கிட்ட ஷேர் பண்ணி? அவருக்கு பிஸ்னஸில் இருக்க டெக்னிக்கை கற்றுக் கொடுத்ததே நான் தான். இப்போ அவர் எனக்கே அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த ஆள் பேசுகிறத பார்த்தா 4 கோடி ரூபா வருமா வராதானே தெரியல. அப்புறம் எப்படி ரிலாக்ஸாக இருக்க சொல்கிற? எல்லாத்தையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணு. இப்படி எல்லாத்தையும் நெகட்டிவா திங்க் பண்ணாத. இது நடக்குமா நடக்காதான்னு அன்கான்ஃபிடென்ட்டா யோசிக்காம, இது நடக்கும், நடந்தே தீரும்னு கான்ஃபிடென்ட்டா யோசி. எல்லாமே உணர்வுகள் சம்மந்தப்பட்டது கார்த்திக்.
நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். உன் ஃப்ரெண்ட் சந்துரு சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் சரியில்லை அந்த பிசினஸ் சரியில்லைன்னு அடுத்து மாறி மாறி போறவனை விட நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் ஒரே பிசினஸ்ல போராடி ஜெயிக்கிறவன் தான் உண்மையிலேயே ஒரு நல்ல பிசினஸ் மேன். நீ நல்ல பிசினஸ் மேன் நான் நம்புறேன். அதே அழுத்தமா நீயும் நம்ப. உணர்வு பூர்வமா யோசி, கண்டிப்பா நடக்கும். எப்போ வந்தீங்க? கொஞ்சம் பேசிட வேண்டாம், உங்க கண்ணே பேசுதடா. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? வாங்க. சீக்கிரம் சொல்லு காட்டி, என்ன சர்ப்ரைஸ்? யா. என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்? இது இல்ல, இது நான் வரைஞ்சது தானே. இதுல என்ன சர்ப்ரைஸ்? நீங்க வரைஞ்சதாண்டா. நீங்க வரைஞ்ச இந்த வீட்டை கண்மணி பாப்பாக்கு டாடி வாங்க போறேன். வீடு வாங்க போறேன், எனக்கு பிடிச்ச வீடு வாங்க போறோம். என்ன சொல்றடா? இதே வீடா? எப்படி? 2 கோடி ரூபா செக்கு, 50 லட்ச ரூபா வந்தோடனே முதல்ல புரோக்கருக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கான் பாரு. காட்டு. என்கிட்ட கூட நானும் பார்க்கறேன். ஆச்சரியமா இருக்குல்ல? இவ்ளோ கிரீனிஷா அழகா. இந்த வீடு சென்னையில எந்த ஏரியா? சென்னையா? கொடைக்கானல்மா? டேய், கொடைக்கானலா? அங்க வீடு வாங்கி என்ன பண்ண போற? உனக்கு பிசினஸ் இங்க தான், நம்ம பாப்பா படிக்கிறதும் இங்க தான். அப்புறம் எப்படி? மதுரையில இருந்து கொடைக்கானல் 2 மணி நேரம் தான். மேனேஜர் சொல்றத பார்த்தா அப்பாசாமி ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்னு சொல்லாத, கண்டிப்பா அந்த ப்ராஜெக்டும் கிடைக்கும், இந்த வீடும் நமக்கு தான். ஓகே மேடம். ஓகே. ஓகே சார். என்னடா ஆஃபீஸ் டைம் முடியல, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ், நீங்கள் தான் கொடைக்கானல் போனோம், ரூம் புக் பண்ண சொன்னீங்க. இப்போ இப்படி கேட்டால் என்ன அர்த்தம் பாஸ்? ஏன் பர்சனல் விஷயமா ஃபேமிலி கூட நான் கொடைக்கானல் போகிறேன். நீ வந்து என்ன பண்ண போகிற? பாஸ், நான் யார் பாஸ் உங்களுக்கு? காட்டெருமை. அது நீங்கள் என்ன செல்லமாக கூப்பிடுறது பாஸ். உண்மையிலேயே நான் உங்களுக்கு யார் பாஸ்? காமெடி பிஏ. நோ பேபி. பிஏனா பர்சனல் அசிஸ்டன்ட். பர்சனல் வேலைக்கு போகும்போது பிஏ இல்லாமல் போக முடியுமா? ஹாய் சிஸ்டர். அதெல்லாம் முடியாது பாஸ். ஃபுல் செட்டப்போட புது கெட்டப்போட வந்தாச்சு. கூட்டும்போது அழுதுருவேன். கொடைக்கானல் நான் பார்த்ததே கிடையாது, கடுப்பது அதிகம். ஏய் சும்மாறா காட்டெருமை. அப்பா பரவாயில்லப்பா, இவனை கார்ல தூக்கி போடு, எனக்கு நோ ரெஸ்டன் வேணாமா? அப்படி சொல்றியா செல்லா குட்டி? ஹலோ ஹலோ ஹலோ. டே விரும்மாண்டி, சடைய வந்தானடா. பெரிய தாஜ் ஹோட்டல்ல டீ ஆத்திக்கிட்டு இருக்க, கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டேனா? டேய், சடைய வந்தானடா. அங்க வாரியா? இங்கதான் இருக்கானா? டேய், போன் பண்ணா எடுக்க மாட்டீங்களோ? தோற அவ்வளவு பிஸியா? திரும்புறானான்னு பாரு. அவ்வளவு திமிரா உனக்கு? ஏண்டா உன்னைய தேடி நான் இங்கே வரணுமா? டேய் டேய், நான் தொண்டைகிரியா கத்திக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு பார்த்து உட்காந்துருக்கான் பாரு. இந்த வரந்த வெளுத்தா தொண்டை தொண்ணு விடு. எங்க அப்பன் சிவனாண்டி எங்க ஆயாபத்த நேரம் இவன்ட் எல்லாம் வந்து நிற்க வேண்டியிருக்கு. டே சடையா, உனக்கும் எனக்கும் பகையே கிடையாது. இப்போ ஏன் கூட வராமல் பகையாளி ஆயிடாத. வர முடியாது போ. டேய், அந்த எஸ்டேட் வீடுல அதை பார்க்கறதுக்கு சென்னையிலேருந்து சூப்பர் பார்ட்டி வந்திருக்காங்க. இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருக்காங்க. வாடா போகலாம். ரெடி ஆகிட்டாங்கன்னா போக வேண்டியதானே, இங்கே எதுக்கு நிற்கிற? ஐயோ டே சடையா, கூட 500 ரூபா தரேன், தயவு செய்து வா. நீ இல்லாமல் போனா அந்த வீட்டில் இருக்க பேய், ஐயோ குடும்பத்துக்கு எடுக்க போறானுங்க. அந்த வீட்டில் இருக்கிற பேய் அடிக்கிற அடி எனக்கு தானடா தெரியும். தயவு செய்து வாடா, கும்பிட்டு கேட்குறேன் வாடா. நீ எங்க தவிக்க பாக்குறேன்? எதுக்குடா இவனை கையை பிடிச்சி இருக்கிற? நிறைய வேலை இருக்குடா, விடுறா. அவனை நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன், நீ நைஸா கையை பிடிச்சி தள்ளிட்டு போற. இவர் அம்பானியோட மினி சென்னு, இவரை லாக் பண்ணி வச்சிருக்க. இவனே அரப்பிச்சக்காரன், இவனை வச்சு என்ன செய்ய போற? இவன் குடிச்ச டீக்கு காசை கொடுத்துட்டு கூட்டிட்டு போயா. சடையா, படுத்து எடுத்துற நீ. இந்தடா இந்த 10 ரூபா, 3 ரூபா டீ, 7 ரூபா ஜிஎஸ்டி. அவ 640 ரூபாய்க்கு குடிச்சிருக்கிறாயா? என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க? தாஜ் ஹோட்டல்ல 200 ரூபா தான் டீ. உன் தகரத்தை பட்டி 640 ரூபாயா? நீ சொல்றத நான் நம்பணுமா? அவன் 4 நாளா டீயா குடிச்சு தள்ளி இருக்கிறாயா? கொடுத்துட்டு போயா. நான்சென்ஸ். சாப்பாடே டீ தானா? கடவுளே கடவுளே, டீலே முடியல, அதுக்குள்ள இவ்வளவு செலவு வைக்கிற.
இந்த 20 ரூபா சேர்த்து வச்சுக்க. எதுக்கு 20 நீ ரூபா? நல்ல கடையில டீ சாப்பிட்டுக்க. வாடா. எவன் தான் இப்படி ஒரு அருவாளியா? முறுக்கெடுத்து தின்றாத. 5000 ரூபா சொல்லிட போறாங்க. ஹலோ கொக்கி வந்தாச்சு. 2 நிமிஷத்துல வந்துருவேன் சார். ஏங்க எப்ப கேட்டாலும் 2 நிமிஷம்ன்றீங்க. எங்க தான் இருக்கீங்க? 2 நிமிஷத்துல வந்துடுறேன். வாடா. குளிர் அடிச்சு தொலையுது. இவனை மீட் பண்றதுக்கு இதான் மிச்சம். வாடா ராசா வா ஏறு. வாங்க வாங்க வாங்க. பிடிச்சிருக்கா? ஒரு தனி வீடு, சில்லுன்னு காத்து, நல்ல குளிர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தானா ஹனிமூன் தான் சொல்லு. சடையா சொல்லு. வீட்டை பார்த்த உடனே ஆணு வாயை பொழந்துட்டாங்க. அக்ரிமெண்ட்டை போட்டு அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் அவங்கள நம்மதே சேஃபா பார்த்துக்கறணும். சரி. இங்க பாரு, இங்க வச்சு எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அதுதான் என்ன கூட்டு வந்திருக்க? ஐயோ சடையா, வீடு பிடிச்சிருக்கா சார்? இப்படி ஒரு வீட்டை இந்த கொக்கி குமாரை தவிர வேற யாருனாலும் உங்களுக்கு காட்டவே முடியாது. என்ன பாப்பா? என்னடா அது குழந்தையெல்லாம் அமட்டுது? டேய் சடையா, என்ன இந்த சைல்டோட சிம்டம்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. பயமா இருக்குடா. எங்கடா போற? கொக்கி இந்த கம்மிங் சார், கம்மிங். ஹோம் ஸ்வீட் ஹோம். நான் குமாரு. யாரு? அடுத்த பலியாடுகளா? டேய் இங்க வந்து என்னடா கத்திக்கிட்டு இருக்க? பேசாம போடா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எல்லாம் சந்தோஷமா வாழத்தான் வீடு வாங்குவாங்க. நீங்க சாகுறதுக்குனே வீடு வாங்குறீங்க. இங்க பாரு, மரியாதை கட்டு போயிரும். பேசாம போடா. எங்களுக்கு தெரியாது யார் யாருக்கு வீடு விற்கணும் வாங்கணும்னு. போடா. ரொம்ப வில்லங்கமான வீடு சார், கொஞ்சம் யோசிங்க. டேய் போடாங்கறல. ஓகே உனக்கு இருக்குது. ஆளு மண்டைகளையும் பாரு. நீங்க வாங்க சார். அவனு என்னை மாதிரி புரோக்கர் தான் சார். உன்ன மாதிரி பிராட் புரோக்கரா? யோ சும்மா இரியா. ஒண்ணே என்ன தனியா கவனிக்கிறேன்னு சொன்னேன்ல. இடையில பேசி கவுத்துறாதீங்க. ஃபோன் பண்றேன் சார். நீங்க எதையும் கண்டுக்காதீங்க சார். எனக்கு வர கிளையண்ட் எல்லாம் அவன் தான் சார் பிடிச்சிக்கிறான். அவன் கமிஷனுக்கு மேல கமிஷன் வாங்கி வீடியோ கட்டி தான் சார். நான் தான் சார் இப்படி இருக்கேன். நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க சார். நான் ஏதாச்சும் கேட்டேனா? ஓகே சார். முதல்ல கதவை திறங்க. ஓபன் பண்ணுவா சார். நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க சார். ஹோம் ஸ்வீட் ஹோம் சார். ஸ்வீட் ஹோம். திறங்க கொக்கி. என்னடா திறக்க மாட்டேங்குது? இந்த சாவி தானே திறந்துருச்சு. போடாங்க. முத கால் எடுத்து வச்சுட்டு போடாங்க. மேடம் நீங்க போங்க. உள்ள போகும்போதே வா, விளங்கின மாதிரி தான் சார். ஒன்றும் இல்லை சார், டஸ்ட் அலர்ஜி. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆம்பளைய தும்முனா அதிர்ஷ்டம் அள்ளும் சார். பார்த்தீங்களா சார், பேசிக்கிட்டு இருக்கும்போதே மணி அடிக்குதா? அதிர்ஷ்டம் அள்ளும் சார். சார் சொல்லுங்க சார். கொன்றுவேன். அப்படியா சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உண்மையிலேயே அதிர்ஷ்டமான சார். மண்டை சொன்னது நடந்துச்சு. சந்தோஷமா? ஏன்டா இவனுக்கு மொட்டை அடிச்சு அழகா இருப்பானா? உனக்கும் சேர்த்து தான். அப்பா சாமி ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதான் ஃபோன் வந்தது. நான் சொல்லலையா, இந்த வீட்டை நீங்க வாங்கலாம்னு காலடி எடுத்து வைக்கும் போது உங்க லைஃப்ல பணம் கொட்டும் கொட்ட போகுது. இந்த நேரத்துல இவன் மூஞ்சி வேற பாத்து போறாங்க. சடையா அடிச்சு மண்டங்கடையில உடைச்சு விடுவேன். டீல் நல்லா வந்துகிட்டு இருக்கும். பொணங்கன்னு பேசிக்கிட்டு 5 பைசா கிடையாது. போடா போடா. மூஞ்சி முகரக்கடை பொடிச்சா. இனி வெளியே போ சொன்ன கொனே பொடிச்சா. டே சடையா, என் பொண்டாட்டிய கூட விட்டாலும் விடுவேனே ஒளிய, இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன்டா. சடையா என்னை காப்பாத்த வந்த சடையா. ஐ லவ் யூ. மேற்கொண்டு 500 வேணும். பிசாசே, பண பிசாசே. ஆச்சரியமா இருக்கு. வீட்டோட அவுட்டோர் பாப்பா வரைஞ்ச மாதிரியே இருக்கு. இன்டோர் நான் இமேஜின் பண்ண மாதிரியே இருக்குடா.
என்ன பண்ற கண்மணி? இறங்க. இப்ப எதுக்கு மேலே ஏறின? சொல்லு. புது இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாதா உனக்கு? இப்படி சேட்டை பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். அடிபடிச்சுன்னா என்ன பண்றது? நெகட்டிவா பேசாத. ஏய், இப்ப எதுக்கு மேலே ஏறின? சொல்லு. சார், எதுக்கு சார் பேய் கத்துனீங்க? ஒண்ணுல கோக்கி. ஒண்ணுமில்லாததுக்கா இப்படி கத்துனீங்க? டேய், நீ எதுக்குடா பேய் மாதிரி வர? பாப்பா கத்துச்சு. பயமா இருக்கு. ஏய், சொல்லு, இப்ப நீ எதுக்கு மேலே ஏறின? என்ன காமிக்குது? யார் போன்? நேரப்பட்ட நேரத்தில் போன் வருது. சார், நீங்கள் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருங்க, நான் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். தள்ளிக்கையா. டேய் சடையா, நீ எப்போதும் என்னை விட்டு விலகியதும் இல்லை, உன்னை எப்போதும் நான் கைவிடுவதும் இல்லை. போடா, சேவிங் பண்ணி தொலைடா. ஹலோ ஹலோ சார். சார், இப்போ தான் சார் பார்ட்டி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், அவரும் சரி அவங்க மேடமும் சரி வீட்டை பார்த்து ஹாப்பி ஆகிட்டாங்க சார். சார் கண்டிப்பாக சார் இந்த டீலை முடிச்சிருவோம் சார். சார் நீங்கள் கவலையே படாதீங்க, நான் முடிச்சு காட்டுறேன் சார். இல்லாட்டி இந்த புரோக்கர் தொழிலை விட்டு நான் போயிடுறேன் சார். தைரியமா இருங்க, முடியும் சார், முடியும். நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் என்னது சடையா எங்கே போனியா? சார் வணக்கம் சார். யார் நீ? உனக்கு என்ன பிரச்சனை? என்னை பற்றி கண்டிப்பாக எப்படி தப்பாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, ஆனால் இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது பூராமே இந்த வீடை பார்த்துட்டு போனவங்களோட கதி. யாருமே இப்போ உசுரோட இல்லை. செத்து பப்ளிசிட்டியான லிஸ்ட்டு மட்டும்தான் இது. யாருக்கும் தெரியாமல் காணாமல் லிஸ்ட்டு இன்னும் நிறையா இருக்குது. உள்ளூர்காரர் ஒரு வக்கீல் கூட அந்த வீடை வாங்க நினச்சா சார், அவர் கூட இப்போ உயிரோட இல்லை. இந்த சொத்தை வாங்க நினைக்காங்க சார். கொஞ்சம் யோசிங்க சார். பார்க்க அழகான குடும்பமாக இருக்கீங்க, பார்த்து சார். கார்த்திக், நான் கிளம்புறேன் சார். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்.